இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியை நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுதலுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இதனுடைய பின்னணியத்தையும் நெகேமியாவிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த பாதைகளின் குறித்து நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். இதே அதிகாரத்தின் இதே சங்கீதத்தின் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 34ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தரை தேடுதலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கிறிஸ்தவ பிள்ளைகள் ஏதோ ஒரு குறையோடு தான் அனுதினமும் கலங்கி கொண்டிருக்கிறோம். இந்த காரியம் எப்படி நிறைவாய் நடக்கும், இந்த காரியத்தினுடைய கிரியைகள் செயல்பாடுகள் எப்படி நடக்கும் என்ற கேள்வி கணக்கில் நம்ம இடத்துல அநேகமாக இருக்கலாம். ஒன்று நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயப்படும் போது குறைவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுதலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எப்போ தேவனுக்கு பயப்பட முடியும்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்லாருக்கும் நல்ல வசனங்களை தெரியும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்பாத தீமைகளை நாம் வெறுக்கிறோமா? பிரமாணத்தில் தீமை என்று தியானிப்போம் என்றால் நிறைய காரியங்களை உபாகமத்திலும் லேவியராகமத்திலும் நம்ம வாசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்பாத காரியங்களை வெறுக்க நாம் பழக வேண்டும். கர்த்தருக்கு இதில் விருப்பம் இல்லையா? ஒருவேளை உலகம் அதை விரும்பலாம், உலகம் அதை நாடி தேடலாம். அந்த புகழை, அந்த கனத்தை, அந்த மேன்மையை உலக நாடலாம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறபடி தான் நாம் புகழப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிறபடி தான் நாம் கனப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிறபடி தான் நாம் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிறபடி தான் நம்முடைய வளர்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் உலகம் விரும்புகிறபடி இருக்குதா, கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கிறதா? எதை நாடுகிறோம்? உலகம் விரும்புகிறபடி நம்முடைய நாட்டங்கள் இருக்கிறதா, இல்லை கர்த்தர் விரும்புகிறபடி நம்முடைய நாட்டங்கள் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போமே. நம்ம வெறுக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறதா? தீமை என்பது தெரியும், வேதம் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. வேதத்துக்கு அதுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். வேதத்தின் பார்வையில் அது எந்த விதத்திலே உகந்தது அல்ல. அதை நான் நேசிக்கிறேனா, இல்லை அதன் மீது நான் வெறுக்கிறேனா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா? கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு நன்மை குறைவில்லை. இப்படி ஆண்டவரை பயந்து ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் காணா ஒரு கல்யாண வீடு. ஆண்டவருக்கு பயந்து இந்த கல்யாண வீட்டில் ஆண்டவரை அழைத்த ஒரு ஜனம், ஆண்டவரை அழைத்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு அழைப்பு கிடைத்தது. யோவான் 2ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் பரிச்சயமான வேத பகுதி தான். இருந்தாலும் நான் உங்கள் மத்தியிலே குறைவில்லை என்பதனாலே குறைவுபட்ட இந்த வீட்டில் கர்த்தர் எப்படி கிரியை செய்திருக்கிறார் என்பதை நாம் தியானிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அங்கே அவங்க வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். அந்த கல்யாண வீட்டில், அந்த கல்யாண அறையில் இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கும்போது அவர்களுக்கு குறைவுபட்டது. உதாரணத்துக்கு சீஷர்கள் படவுல சென்றாங்க. படவுல போகும்போது, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்க? இயேசுகிட்ட தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கைன்ற படகுல இயேசு இருக்கும்போது, கொந்தளிப்பு வரும்போது நமக்குள்ள தவிப்பு வந்து விடுகிறது. ஆண்டவர் கூட தான் இருக்கிறார், படகுல தான் இருக்கிறார். ஆனால் சுற்றி சூழல் சரியில்லை. சுற்றி சூழல் எல்லாம் நம் விரும்புகிற வண்ணமாக இல்லை. ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், எப்பொழுது இந்த காரியம் வாய்க்கும், எப்பொழுது இது நன்மையாக முடியும், எப்பொழுது இந்த குறைகள் நீங்கும் என்ற எண்ணங்கள், ஏக்கங்கள் நம்மிடத்துல, பல கேள்விகள் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சில பிரசங்கங்களில், நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினினால் சோதிக்கப்படும் என்றால், அதை பார்க்கில் விலையேறப்பட்ட விசுவாசம் எதனால கர்த்தர் சோதிப்பார்? கர்த்தர் கூட தான் இருக்கிறார். காணா ஒரு கல்யாண வீட்டில் அங்கே குறை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கூட இருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன், நல்ல பிரசன்னத்தை உணர்றேன், நான் ஆராதனைக்கு போகிறேன், தேவ சமூகத்தை நான் அளவில்லாமல் அனுபவிக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு குறை என்று சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவர் இருந்த கல்யாண வீட்டில் குறை. ஆண்டவர் இருந்த கல்யாண வீட்டில் ஒரு குறை. தாயார் இதை கேள்விப்பட்டு உடனே இயேசுவிடத்தில் சொல்லும்போது ஆண்டவருடைய மறுமொழி, அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன?
என் வேலை இன்னும் வரவில்லை. இதில் நான் ஒரு வார்த்தையை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். அற்புதம் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. சில நிமிஷங்களில் அற்புதமாய் அது மாறப்போகுது. ஆண்டவருடைய வாயிலிருந்து சொல்கிறாரு, சில நிமிஷம்தான் இருக்குது, என் வேலை இன்னும் வரவில்லை. சில நிமிஷம்தான் இருக்குது, என் வேலை இன்னும் வரவில்லை. ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல? ஆண்டவருடைய பார்வையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியையும் எப்படி ஆண்டவர் வேல்யூ பண்ணுறார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நேரங்களை நம்ம அழகாக அப்புறம் பார்த்துக்கலாம். தேவராஜ்யமும் நம்முடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை சொல்லிட்டு அடுத்து உடனே அவங்க தாயாருடைய செயல்பாடுகளும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உடனே வேலைக்காரர்களை பார்த்து அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக தேவ ஜனங்களாக ஒன்று நாம் புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் சொல்கிறபடி செய்யணும். அதை தாண்டி மிஞ்சி செய்கிறதுக்கு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? அழைக்கப்பட்ட கல்யாண வீடு தான், கிறிஸ்து இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். முதல் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. சில நிமிஷம்தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரல, வெயிட் பண்ணு. ஏன் வேலை வரல? ஏன் அவர் சொல்லுகிறபடி செய்யணும்? அவருக்கு தெரியும் குறைவு தான் தொடங்கியிருக்கு, இன்னும் முடியலை. ஒரு வேளை இப்போ அற்புதம் நடக்குன்னா, டக்குன்னு அதில் ஒரு தண்ணியை கலக்கணும்னா, அதே பாத்திரத்தில் எடுத்து தண்ணியை ஊற்றி கலக்குனா, ஜனங்கள்லாம் ஒரு வேளை அந்த தண்ணியை ஊற்றுனவங்களும் நினச்சிக்கலாம், ஜனங்களும் நினச்சிக்கலாம், அந்த பாத்திரத்தில் இருந்த ரசம், அந்த பழைய ரசத்தினுடைய மகிமை, அதனுடைய டேஸ்ட்டு இப்படியும் செஞ்சால் வரும்னு சொல்லி அவங்க நினச்சிக்கலாம். ஆனால் அங்கே அது அப்படி ஆண்டவர் அது அப்படி இல்லை, குறைவு தான் பட்டிருக்கு, இன்னும் தீரலை. முழுமையாக தீர்ந்ததுக்கப்புறம் அங்கே சில காரியங்கள் நடக்கிறது. 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். பாருங்க, கால் கழுவுறதுக்காக யூதர்களுடைய திருமண முறைமையின்படி ஒரு திருமணத்துக்கு வராங்கன்னா முதல்ல கால்களை கழுவ வேண்டும், தங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். கால் கழுவுறதுக்குன்னு வைக்கப்பட்ட அந்த பக்கெட்ஸ், அந்த கற்சாடி, அந்த பாத்திரத்தை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு பாத்திரம், அற்புதம் செய்கிறதுக்காக அந்த பாத்திரத்தை, மனுஷனுக்கு ரசம் ஊற்றி வைக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், அவர் அற்புதம் செய்கிறதுக்காக பிரயோஜனப்படுத்துகிறார். வேண்டான்னு சொல்லி ஒதுக்குன பாத்திரத்தை எடுக்கிறார். அந்த பாத்திரத்தை எடுத்து தண்ணீர் தான் மூக்குறாரு. தண்ணீரை மொண்டு நிறைய ஊற்றுறாங்க, அவங்களும் ஊற்றுறாங்க. ஆண்டவர் இப்போ மொண்டு பந்தி விசாரிப்புக்கிட்ட கொண்டு போய் போங்கன்றாரு. சொல்லிட்டு அழகாக அதில் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால், அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பந்தி விசாரிப்புக்காரர்கள் அங்கே அவங்களுக்கு தெரில, இந்த திராட்சை ரசத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. யார்கிட்ட? பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட. அந்த தண்ணீரை மொண்டு ஊற்றுனவங்களை தவிர்த்து வேற ஒருவருக்கும் தெரில. ஏசு நல்லா பாருங்கள், ஊழியர்கள் இதை கவனிக்க வேண்டும், தேவ ஜனங்கள் இதை கவனிக்க வேண்டும். இயேசு செய்த முதல் அற்புதம் பிரபகண்டம் அல்ல, யார்ட்டையும் பிரபலப்படுத்தலை. இயேசு செய்த முதல் அற்புதம். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்மளை கொண்டு சில கிரியைகள் நடப்பிக்கும் போது, நம்மளை கொண்டு சில அற்புதங்களை செய்யும்போது, நம்ம கை கொண்டு சில காரியங்களை செய்யும்போது நமக்குள்ளே எப்படிப்பட்ட சிந்தனைகள் வருகிறது? இயேசு மறைவாக சில காரியங்களை செய்தார். எத்தனை நல்ல ஆண்டவர்! அழைக்கப்பட்ட கல்யாண வீட்டில் குறை, அந்த குறையை தீர்க்கிறார். அவர் எதையுமே பிரபலப்படுத்தலை, எதையுமே தூற்றலை, எதையுமே மிகைப்படுத்தி செய்யலை. வேலைக்காரர்களை அழைப்பித்து கற்சாடியில் கால் கழுவக்கூடிய அந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்ப சொன்னால் அவங்க நிறைய நிரப்புறாங்க. அதை மொண்டு கொடுக்க சொன்னால் அவங்கள தவுத்து. இதில் பாருங்களேன், இயேசுவின் தாயிட்டையும் நீங்கள் கற்றுக்கணும், இயேசுக்கிட்டையும் கற்றுக்கணும். இயேசுவின் தாய்கிட்ட என்ன கற்றுக்கணும்? அவர் சொல்கிறத செய்யுங்கப்பா, ஆண்டவர் சொல்கிறதுக்கு மிஞ்சி செஞ்சிடாதீங்க. இயேசுவிட்ட கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும்?
அவர் செய்த முதல் அற்புதம் எதையுமே பெரிதுபடுத்தலை. தெய்வம் தன்னுடைய நிலையை எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். அந்த பந்தி விசாரிப்பு காலத்தில் கொண்டு போய் மொண்டு கொடுத்தார்களே, அவரிடத்திலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கற்சாடியை அவர்களை கொண்டுதான் நிறைய நிரப்புகிறார். அவர்கள் தான் விசுவாசத்தோடு அங்கே செய்யக்கூடிய சில காரியங்களை பார்க்க முடிகிறது. இயேசு சொன்னதை மிஞ்சி அவங்க செஞ்சாங்களா? இயேசு சொன்னார், இப்படி நாங்கள் கற்சாடி எடுத்து அந்த தண்ணீரை அதில் நாங்கள் நிரப்பணும், அதை கொண்டு போய் நாங்கள் இப்படிலாம் செஞ்சோன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா? 3 பேர்த்தையுமே நமக்கு இந்த இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பந்தி விசாரிப்புக்காரங்க மணவாளனை நோக்கி கேட்குறாங்க, யாருமே முதல்ல நல்ல ரசத்தை கொடுத்துட்டு பின்பு தானே சுவை குறைந்ததை குடிப்பாங்க, நீங்கள் பின்பாக இவ்வளவு சுவை உடையதை கொடுத்துருக்கீங்கன்னும் போது எத்தனை ஆச்சரியமாய் ஆண்டவர் அவர்களுடைய குறைகளை நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கூட இருக்கிறார், ஆனால் சில குறைகள் இருக்கிறதா? நாம் கொஞ்சம் அவருக்கு இடம் கொடுப்போம், அவருடைய வேலைக்கு இடம் கொடுப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் குறித்த காலம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது குறித்த காலம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்போது கூட எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை அணியாய் புறப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறதா? காணா ஒரு கல்யாண வீட்டில் உதவாத பாத்திரத்தில் ருசியுள்ள ரசத்தை கர்த்தர் எடுத்தார். யாரும் அந்த பாத்திரத்தை பயன்படுத்த மாட்டாங்க, கால் கழுவுற தொட்டி எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் அந்த பாத்திரத்தில் ருசியுள்ள ரசத்தை கர்த்தர் எடுக்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் யாருமே என்னை கவனிக்க மாட்டேங்காங்க, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையை போல் இருக்கிறேன்னு சொல்லி ஏதோ வாசலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நினைத்தால் மற்றவருடைய குறைகள் நிற்கக்கூடிய பாத்திரமாய் உங்களை மாற்றுகிறதுக்கு, உங்கள் குறையை மாத்திரம் இல்லை, மற்றவருடைய குறைகளை நிற்கிற பாத்திரமாய் உங்களை மாற்றுகிறதுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம யாரை பார்க்குறோம்? அழைக்கப்பட்ட இயேசுவை பார்க்குறோமா? அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறோமா? இல்லை ரெக்கமெண்ட் ஊழியக்காரங்கிட்ட போகிறோமா? இன்னைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்கள் குறைகளை நீக்குகிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும். அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதாம். குறைவில்லை, கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்மை அர்ப்பணிப்போம், கண்களை மூடுவோமா? தகப்பனே, நம்ம நன்றியோடு உள்ள துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் குறைவு இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. குறைகளை நீக்கி ஆண்டவரே, காணா ஒரு கல்யாண வீட்டில் அற்புதம் செய்தது போல நீர் உம்முடைய வேலையை ஏற்ற நேரத்தில் ஒரு அற்புதத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் விளங்க பண்ணுங்க. அற்புதமாய் நடத்துங்க. மனதார கர்த்தருடைய ஊழியனாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.